மக்களை இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி நான் என் கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன்னா வேற எதையும் இல்லை, அந்த பையனோட கண்டென்ட் தான். அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் கவின் சாதி வெறியால் வெட்டி கொல்லப்பட்ட பையனை பற்றி தான் பேச வந்திருக்கேன். என்ன மனசு ஜென்மங்கன்னு பார்த்தீங்களா மக்களை? ஒரு 21 வயசு பயலுக்கு இப்படி கெட்ட ஒரு புத்தி இருந்திருக்குன்னா எப்படிப்பட்ட கேடு கெட்ட எண்ணமா இருந்திருக்கு. அப்படி ஒரு வன்மத்தில் இருந்திருக்கேன். தள்ளையும் தோப்பனும் போலீஸ் இருந்தாலும் இப்படி வெளியில் எடுப்பேன்னு நினைப்பு இருந்தோன்னு அந்த பயலுக்கு. ஆனால் இது நடக்கவே நடக்காது. கவினுக்கு கண்டிப்பாக நீதி வேணும். கொலை பண்ணவன் கொலை பண்ணம் தான், அது யாரானாலும் சரி, போலீஸ் ஆனாலும் சரி தான். கண்டிப்பாக கவினை கொஞ்சம் அந்த பையனுக்கு தண்டனை கிட்டி ஆகணும். எப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய குடும்பம் பார்த்தீங்களா? சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டியது தள்ளையும் தோப்பன போலீஸு, ஒரு குட்டையும் பையனும் உண்டு. பல பொண்ணு லவ்னால இப்படி ஆகி போச்சு. லவ் கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சா கொடுக்கணும். எதுக்கு பிடிச்சா அடி வரி பிடிச்சு இப்படி கொல்லணும்? பிடிச்சலையா பேசாத பையன்டே இருங்க. இந்த சின்ன பயலுக்குள்ள மனசுல எப்படிப்பட்ட சாதி வேற இருந்திருக்கு. சாதி சாதி சாதின்னு இப்படி இருந்திருக்கியா நீ? அவன் சாப்பிடிய சாப்பாடு அரிசி அது யாரு? ஒரு விவசாயி உண்டு பண்ணது. அவர் வேற சாதி தான். அவன் போட்டிருக்க துணிமணி அதை ஸ்டிச் பண்ணது யாரு? வேற சாதிக்காரன் தான். அதையும் போடியே இல்லை. பின்ன அவன் யூஸ் பண்ணிய கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, செல்ஃபோனு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே வேற சாதிக்காரன் தானே உண்டாக்குனது. அது மட்டும் அவங்களுக்குமே ஆகுமா? இந்த விஷயத்துல மட்டும் எப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா மக்களை? முதல்ல என்னது, சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் உண்டு சாதி சான்றிதழ்னு, அதை ஒழிச்சு அவனை கேட்டீங்களா? ஏன்னா அந்த சின்ன பிஞ்சு நெஞ்சு அது உள்ள அப்பவே சாதி வரிய கொண்டு வர்றது. எஸ்சி பிசி அது இது மண்ணாங்கட்டின்னு உடனே அதுவுள்ள சின்ன பிறகு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் கூட அதுவா தமிழ் அதை சர்ச் பண்ணி பார்த்து, ஓ நம்ம அப்போ பெரிய இது அவங்க தாழ்ந்தது அப்படி இப்படின்னு முடிவு பண்ணணும். முதல்ல அந்த ஸ்கூல்ல உள்ள சாதி சான்றிதழ் சாதி அதை ஒழிச்சு கட்டணும். எங்கிது மாற்றம் வரும் கேட்டீங்களா? ஜஸ்டிஸ் ஃபார் கவின் இதோட முடிஞ்சிட்டு அது இன்னும் எவ்வளோ கவின்கள் இன்னும் வரை போகணும். இந்த லவ் ஜாதி வரி லவ்னால இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேஸ் நடந்தாச்சு. சாவும் என்ன இந்த சாதிக்காரனுக்கு சாவு வராம இருக்குமா? இல்ல தங்கத்தால குளிப்பாட்டு வேணுமா? ஒரு மனுஷன் என்ன சாதியோ செத்த மண்ணு கடையில புதஞ்சு சாம்பல்ல போறதும் செதலடிச்சு போறதும் தான். அதோட எலும்பு கூட்டாவியது அவ்வளவுதான். இதுக்கு இப்படி எல்லாம் கொலை வரி தேவைதானே மக்களே? இந்த சின்ன சின்ன பயிலுக்குள்ள இப்படி சாதி வரி கொலையான என்னத்தை சொல்லியது? அப்ப இந்த 21 வயசு பையனுக்கு ஒரு வேலை வேற ஒரு சாதி பண்ண மேல வந்தா என்ன பண்ணுவாங்க? பெத்தவை இதற்கு எதிர்த்து நின்னாலும் இவன் எதிர்த்து நிக்காத இருப்பானே, எனக்கு லவ் தான் முக்கியம் அப்படின்னு போக மாட்டானே. அவனுக்கு ஒரு நியாயம், இவளுக்கு ஒரு நியாயமா? அப்ப தனக்கு வந்து ரத்த மத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா மக்களை? லவ்னா இவன் ஆனாலும் கண்ணை மூடி என்று காதலிப்பான். லவ்னா எதிர்த்து நிப்பான் பெத்தவியலுக்கு ஆனாலும் கூட்ட. அப்ப தான் மட்டும் வேற சாதி பண்ணல அப்படின்னா ஒன்னும் இல்லை. பெத்த வேலை மீறி என்று வாழுவனும். ஆனால் அடுத்த வேலை மட்டும் இப்படி பண்ணியிருக்கணும். இப்படி பெட்ட ஈன புத்தி பையன் படிச்ச என்னத்துக்கு? படித்த படிப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாத போச்சு கேட்டீங்களா? என்னத்தை படித்து கழிச்சாத போனானோ பையன் படித்த இடத்துல அங்கே சாதி வேறு இதுல சொல்லி கொடுத்தனும். எஜுகேஷன் இஸ் மஸ்ட். படிப்பறிவு உள்ளதுகளுக்கு ஏன் இப்படி மூளை இல்லாத மலிங்கி போய் கிடக்குதுவா? இப்போ மேக்சிமம் படிப்பறிவு இல்லாததுவா தான் நிறைய தப்புகளும் கொலையெல்லாம் கொள்ளையெல்லாம் ரேப்பு அது இது எல்லாம் பண்ணியது. அப்போ படிப்பு முற்றி போய் தான் இப்படி எல்லாம் பண்ணுதுவளா? தற்கொரிய ஒரு குடும்பமே நாசமா போச்சா மக்களை? ஒரு குடும்பமா 2 குடும்பம். அந்த கவின் பையனோட குடும்பம் அந்த பெத்தவிய எவ்வளவு வலிவேதனையோட இருப்பிடும். பெத்த பிள்ளைகள் அந்த வேற யாராச்சும் கூட உண்டானு தெரியல சகோதரர்கள். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனை வலி இழப்பு, தீராத இழப்பு, ஆறாத்தரணம். இது இன்னொரு குடும்பம், இந்த குடும்பம் சொகுசா வாழ வேண்டிய குடும்பம். யாருக்கும் அல்ல தொல்லை இல்லாம அழகா வாழலாம். போலீஸோட பிள்ளைங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாரையும் மதிச்சு எடுத்து அழகா ஒரு குடும்பம் 4 பேர் அழகா எப்படி வாழலாம் தெரியுமா? பணத்துக்கு எதுக்கும் பற்றாக்குறையும் இருக்காது. ஒரு குடும்பமா அழகா வாழலாம். இப்ப எல்லாம் நாசமா போச்சு கேட்டலாம் இந்த பயலால. படிப்பறிவு இல்லாததோ கூட எவ்வளவு இதா நடந்துக்கணும் மனசாட்சியோட. இப்ப உள்ள படிப்பறிவு உள்ளதோ தான் இப்படி தரைக்கட்டு போய் தெரியுது. மூளை மழுங்கி போய் ஒவ்வொரு இதுலயும் இப்படி இடப்படணுமே. இன்னும் என்னெல்லாம் காண வேண்டியது இருக்கோ கடவுளே.